இப்போ நான் எடுத்திருக்க ப்ளகின் வந்துட்டு ரெஸ்யூமேன்ற ப்ளகின் எடுத்திருக்கேன். ஸோ இதோட மெயின் ஃபியூச்சர்ஸ் என்ன அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ இது மெயின் ஃபியூச்சர்ஸ் என்னென்னா, ஒரு யூசரோட ப்ரொஃபைல் பேஜில் ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸை தவிர்த்து அவனோட ரெஸ்யூமேவை கொண்டு வந்து இங்கே ஷோ பண்ணுறோம். ஸோ ரெஸ்யூமேவை ஷோ பண்ணுறது எப்படி, லைக் வந்துட்டு நிறைய ஃபீல்ட்ஸ் லைக் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸு, அகடமிக் ஹிஸ்ட்ரி இதெல்லாம் கொண்டு வந்து வாங்குகிறோம். ஓகே, இதுக்கடுத்து என்னென்ன இந்த ஃபியூச்சர்ஸில் இருக்குது, இந்த ப்ளகினில் ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, கமெண்ட்ஸ் இருக்குது. கமெண்ட்ஸ்னால் எந்த மாதிரி கமெண்ட்ஸ், எதுக்கு கமெண்ட்ஸ் அப்படின்னா, இப்போது ஒரு ப்ரொஃபைலை, ஒரு யூஸரோட ப்ரொஃபைலை வந்துட்டு நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா, இல்லை ஒரு கமெண்ட்ஸ் கொடுக்குறோம் அவங்களோட இதுக்குன்னா அது கமெண்ட்ஸ் ஆட் ஆகுது. இது வந்துட்டு லைக் ஆன்லைனில் இருக்கிற லிங்க்டின் சைட்டை வந்துட்டு கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா இதோட ஃபியூச்சர்ஸ் வந்துட்டு புரியும். அண்ட் தென் ஆடட் சர்ச் ஃபார் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அகடமிக் ஹிஸ்ட்ரி. இப்போ நம்ம இங்கே ஃபில் பண்ணுற எல்லா டீட்டெயில்ஸும் லைக் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், அகடமிக் ஹிஸ்ட்ரி, லாங்குவேஜஸ் நோன், ஸோ இது எல்லாமே என்ன ஆகும்னா இந்த இந்த கொடுக்குற இன்புட் எல்லாமே வந்துட்டு ஒரு இடத்துல போய் ஸ்டோர் ஆகிடும். ஸோ இப்போ டிஃபால்ட்டாக ரெஸ்யூமே ப்ளகின் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதிலிருந்து 2 எடுத்திருக்காங்க. ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அகடமிக் ஹிஸ்ட்ரி 2 எடுத்துகிட்டு இது 2த்துலேயும் சர்ச் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ சர்ச் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸில் ஜாப் டைட்டில், ஆர்கனைசேஷன், டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. வேறு அகடமிக் ஹிஸ்ட்ரியில் டைட்டில், இன்ஸ்டிடியூஷன் அண்ட் அகடமிக் லெவல் இருக்குது. ஸோ இப்போ ஒன்று வந்துட்டு என்ன பண்ண போகிறேன்னா, அகடமிக் ஹிஸ்ட்ரியில் அண்ணாமலை யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நான் சர்ச் பண்ண போகிறேன். ஸோ சர்ச் பண்ணும்போது எனக்கு ரிசல்ட் எப்படி வருதுன்னா, அகடமிக் ரிசல்ட்ஸ் ஃபார் அண்ணாமலை அகடமிக் ஹிஸ்ட்ரி. ஸோ எந்தெந்த யூசர் அண்ணாமலை யூனிவர்சிட்டின்ட்டு அகடமிக் ஹிஸ்ட்ரியில் சேவ் பண்ணி வச்சுருக்காங்களோ, ஸோ அந்தந்த யூஸரை வந்துட்டு டிஸ்பிளே பண்ணோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்யூமே ப்ளகினில் இருக்குது. அண்ட் தென் இதில் இன்னொரு மெயின் ஃபியூச்சர்ஸ் என்னென்னா, ஒரு யூஸரோட ப்ரொஃபைல் பேஜில் பிரிண்டர் ஃப்ரெண்ட்லி வெர்ஷன் இருக்குது. இது பிரிண்டர் ஃப்ரெண்ட்லி வெர்ஷன் அப்படி என்னென்னா, இருக்கிற ஆன்லைன் ப்ரொஃபைல் பேஜை இவங்க பிரிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அது எப்படி ஷோ பண்ணுது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, லைக் அங்கே அந்த பட்டனை கிளிக் பண்ணினோன்னா நம்மளுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பிரிண்ட் ஆப்ஷன் வந்துடும். பிரிண்ட் ஆப்ஷனில் என்னென்ன கண்டென்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, யூஸரோட ப்ரொஃபைல் ஐகான், யூஸரோட நேம் அண்ட் தென் யூஸரோட ப்ரொஃபைல் யூஆர்எல், அப்புறம் ப்ரீஃப் டிஸ்கிரிப்ஷன், லொக்கேஷன், இன்ட்ரெஸ்ட், ஸ்கில்ஸ், கான்டாக்ட் இமெயில், டெலிஃபோன் நம்பர், மொபைல், வெப்சைட்டு, அபவுட் மீ. வேறு இந்த அபவுட் மீ ப்ரொஃபைல் யூஆர்எல்லேருந்து அபவுட் மீயில் இருக்கிற கண்டென்ட் எல்லாமே ரெஸ்யூமேயில் சேவ் ஆகலை. அது எங்கேருந்து எடுத்துகிட்டு வராங்கன்னா, ப்ரொஃபைல்ன்ற ஒரு ப்ளகின்லேருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி ரெஸ்யூமே ப்ளகின்லேருந்து எடுத்துகிட்டு வராங்க. அதாவது ப்ரொஃபைல் ப்ளகினில் டேட்டா சேவ் ஆகும். அந்த டேட்டாஸ் அங்கேருந்து என்ன பண்ணுறாங்க, ரெஸ்யூமே ப்ளகினில் எக்ஸ்டெண்ட் பண்ணி அந்த டேட்டாஸை புல் பண்ணி எடுத்துகிட்டு வராங்க இங்கே. ஸோ இதுக்கு கீழே வந்துட்டு இந்த ரெஸ்யூமேயில் என்னென்ன ஃபில் பண்ணாங்களோ அந்த ரெஸ்யூமே வந்துட்டு ஃபில் ஆகிடும். ஸோ ஓவராலாக அந்த பிரிண்டர் ஃப்ரெண்ட்லி வெர்ஷனில் பார்த்தோன்னா ஒரு யூஸரோட ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் அண்ட் தென் ரெஸ்யூமே இதில் இருக்கும். ஸோ ஓவரால் ஃபியூச்சர்ஸ், ரெஸ்யூமேயோட ஃபியூச்சர்ஸ்னால் இவ்வளோ தான். ஸோ இதுக்கடுத்து இது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் சைட்டில் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ இந்த சைட்டுக்கு போய்ட்டு சைட்டில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறோம். டவுன்லோட் பண்ணி அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி மோடுக்குள்ளே போட்டுக்கிறோம். அதாவது எல்கோல்ட் மோடுக்குள்ளே ரெஸ்யூமே ப்ளகின் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ ஆட் பண்ணிட்ட அப்புறம் என்ன பண்ணணும்னா, சைட்டில் போய்ட்டு ஒரு அட்மின் யூஸராக போய்ட்டு நம்ம லாகின் பண்ணுறோம். ஸோ லாகின் பண்ண அப்புறம் என்ன பண்ணுறோம், அட்மினிஸ்ட்ரேஷன் போயிட்டு அங்கேருந்து டூல் அட்மினிஸ்ட்ரேஷன் போயிட்டு அந்த ப்ளகினை எனேபிள் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ப்ளகின் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி எனேபிள் ஆகிடுச்சு. ஸோ இதோட ஒரு ஃபியூ ஃபங்க்ஷனாலிட்டி பார்த்தீங்கன்னா, இப்போ அட்மினாக இருந்தோன்னா இந்த டூல்ஸ் கீழே போர்ட்ஃபோலியோன்ற இந்த லிங்க் இங்கே வரும். அப்படி நார்மல் யூஸராக இருந்தோன்னா இந்த ப்ரொஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணினோம், ப்ரொஃபைல் பேஜுக்கு போனோன்னா இங்கே பிரிண்டர் ஃப்ரெண்ட்லி வெர்ஷனும் எடிட் போர்ட்ஃபோலியோன்ற ரெண்டு பட்டனும் இருக்கும். ஸோ இது கீழே தேர்ஸ் நோ போர்ட்ஃபோலியோ இன்ஃபர்மேஷன் ஃபார் திஸ் ப்ரொஃபைல் எட்டுன்னு வருது. இது ஏன் இப்படி வருதுன்னா, நம்ம இன்னும் எதுவுமே ஃபில் பண்ணல. ஸோ இது ஒரு அலர்ட் மாதிரி தருது யூஸருக்கு, நீங்கள் இன்னும் ப்ரொஃபைல் பேஜை ஃபில் பண்ணல அப்படின்ற ஒரு அலர்ட் தருது. ஸோ இப்போ வந்து நம்ம வந்துட்டு எடிட் போர்ட்ஃபோலியோ பண்ணுறோம். ஸோ இதில் ஆட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ இது கிளிக் பண்ணோம்னா என்ன ஆகும்னா, இப்போ ஸ்டார்ட் டேட், அதாவது ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸோட ஸ்டார்ட் டேட், எண்ட் டேட், ஆர்கனைசேஷன், ஜாப் டைட்டில், டிஸ்கிரிப்ஷன் வந்துருச்சு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சாம்பிள், ஸ்டார்ட் டேட், எண்ட் டேட்,
ஆர்கனைசேஷன், ஜாப் டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டெவலப்பர். ஸோ இப்போ நான் வந்துட்டு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸுன்றதில் தான் நான் சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை டிசிஎஸ்ன்னு எழுதியிருக்கேன். ஸோ என்ன பண்ண போகிறேன், சர்ச்சில் டிசிஎஸ்ன்னு சர்ச் பண்ணுறேன். ஸோ நம்மளுக்கு நம்ம என்ன ஆட் பண்ணமோ அதை வந்துட்டு ரிசல்ட்டில் நம்மளுக்கு வந்துருச்சு. ஸோ அடுத்து என்ன ஃபங்க்ஷன் ஃபியூச்சர்ஸ் இதில் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்ததில் இன்னொன்று கமெண்ட்ஸ். ஸோ நான் இந்த இதுக்கு கமெண்ட்ஸ் பண்ண போகிறேன். போஸ்ட் பண்ணுறேன் கமெண்ட். ஸோ இவங்களுக்கு யார் அப்டேட் பண்ணாங்களோ அந்த யூசருக்கு இந்த கமெண்ட்ஸ் போயிடும். இந்த மாதிரி தான் வேணும்னா டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இந்த டிஸ்கிரிப்ஷனை டெலிட் பண்ணோம் அப்படின்னா இங்கே எடிட் பண்ணிக்கலாம், இல்லை வேணும்னா டெலிட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இன்னொரு ஒர்க் ஆட் பண்ணோம் அப்படின்னாலும் நம்ம பண்ணிக்கலாம். அதாவது n டைம்ஸ் ஆஃப் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஆட் பண்ணலாம், n டைம்ஸ் ஆஃப் அகாடமிக் ஹிஸ்ட்ரி ஆட் பண்ணலாம், n டைம்ஸ் ஆஃப் இது எல்லாமே n டைம்ஸ் பண்ணலாம். எத்தனை வேட்டி வேணாலுமே பண்ணலாம், எடிட்டும் பண்ணிக்கலாம், டெலிட்டும் பண்ணிக்கலாம். அண்ட் தென் பிரிண்டர் ஃப்ரெண்ட்லி வெர்ஷன். ஸோ பிரிண்டர் ஃப்ரெண்ட்லி வெர்ஷன் என்ன ஆகும்னா என்னோடய ஐகான், நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் காமிச்ச மாதிரி என்னோடய ஐகான் அண்ட் தென் த யூசர் நேம், ப்ரொஃபைல் யூஆர்எல் இது எல்லாமே வந்து ஷோப் ஆகும். ஸோ இது எங்கேருந்து வருதுன்னா டிஃபால்ட் ப்ரொஃபைல்ன்ற ப்ளகின்லேருந்து இது வருது. இது நம்ம இப்போது சேவ் பண்ணின டிஃபால்ட் ரெஸ்யூமேலேருந்து சேவ் பண்ணின கண்டென்ட்டு. ஸோ நம்மளோட ப்ரொஃபைல் பேஜ் எப்படி ஷோப் ஆகும், இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எம்டியாக தேசணும் போர்ட்ஃபோலியோ இங்கே அப்படின்னு போட்டிருந்தது. ஸோ இப்போ நம்மளுக்கு எப்படி ஷோப் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா மை போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேட்லாக் வந்து வந்துருச்சு. இதுதான் வந்துட்டு டோட்டலாக ரெஸ்யூமியோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ் அண்ட் த ஃபியூச்சர்ஸ். தேங்க்யூ.